Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்டான ஒரு கார சட்னி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ட்ராவலுக்கும் இந்த சட்னி ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஒரு தோசைக்கு மேலே புரட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான டேஸ்டியான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அது நான் ஒரு 1/2 கப்பு உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 1 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சம் காயப்பொடி. இதெல்லாமும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் இதெல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/4 டீஸ்பூனும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இந்த கறிவேப்பிலையும் போட்டுட்டு நாம் ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ கார சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் மேலே விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். இந்த சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால் இது ட்ராவலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சட்னி. நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ட்ராவல் டைமில் குட்டி குட்டியாக தோசை சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மிளகு சட்னியை தடவி அதை ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry.